سلام قولا من رب رحيم. நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும். சூரத்துல் பக்ரா உடைய 7 வசனங்களை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். அதற்கான சில விளக்கங்களை நமக்கு மத்தியிலே பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். 8வது வசனம், அதைத் தொடர்ந்து 9வது வசனம். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ يُخَادِعُونَ اللَّهَ وَالَّذِينَ آمَنُوا وَمَا يَخْدَعُونَ إِلَّا أَنفُسَهُمْ وَمَا يَشْعُرُونَ. இதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, முனாஃபிகீன்கள், நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான்னா, இந்த ஆயத்துகளில் அவங்கள அடையாளப்படுத்துகிறார். சூரத்துல் பக்ராவுடைய இதற்கு முன்னுண்டான 7 வசனங்களிலே முதல் வசனம் அலிஃப் லாம் மீம், அந்த வசனத்தினுடைய பொருள், அதனுடைய விரிவுரை, அதனுடைய விளக்கம் அல்லாஹ்வே அறிந்தவனாக இருக்கிறான். அதற்கு அடுத்து 4 வசனங்களும் முஃமின்கள், இறை நம்பிக்கையாளர்கள், முத்தகீன்கள், அவர்களை பற்றிய அடையாளங்கள் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். அதற்கடுத்து 2 வசனங்களிலே, மொத்தம் 7 வசனத்தில் முதல் வசனம் அலிஃப் லாம் மீம், 4 வசனம் முத்தகீன்கள், இறை நம்பிக்கையாளர்கள். மீதம் இருக்கக்கூடிய 2 வசனத்திலே இறை நிராகரிப்பாளர்கள் என்பதை பற்றி, அவர்களுக்கான செய்திகளாக அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள், அல்லாஹ் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை பற்றி அல்லாஹ் சொன்னான். அதற்கடுத்து இந்த 8வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை, சூரத்துல் பக்ராவுடைய 20வது வசனம் வரை இந்த நயவஞ்சகர்களை பற்றிய செய்திகளை அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இந்த வசனங்களிலே சொல்லுகிறான். அதில் நம்ம 2 வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நாம பார்ப்போம். இப்போ நம்ம மேல ஓதி காட்டியதனுடைய வசனத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு சொன்னா, மக்களில் சிலர் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னு சொன்னா, நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லுவார்கள். وَمِنَ النَّاسِ مَن يَقُولُ آمَنَّا بِاللَّهِ وَبِالْيَوْمِ الْآخِرِ, நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டோம், மறுமை நாளை ஏற்றுக்கொண்டோம் என்று அந்த மக்களிலே சிலர் சொல்லுவார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், وَمَا هُمْ بِمُؤْمِنِينَ, அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களே இல்லை, உண்மையாக அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களே இல்லை என்று வல்லாஹ் ரஹ்மான் என்ன செய்றான்னு சொன்னா, ஏமாற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா அவர்களை பற்றி சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே யுஹாதிஊன அல்லாஹ, அப்படி இவங்க சொல்றபடி அல்லாஹ்வை நான் ஏற்றுக்கொண்டோம், மறுமையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு வரக்கூடிய அவர்கள் இப்படி சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும், யுஹாதிஊன அல்லாஹ வல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் அவர்கள் ஏமாற்ற முற்படுகிறார்கள், ஏமாற்ற முனைகின்றார்கள் என்று அல்லாஹ் சொன்னா. அடுத்த வசனத்திலே 9வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் அதோட நிறுத்தல, வமா யஹ்தஊன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன், உண்மையிலே அவர்கள் ஏமாற்றுவது அல்லாஹ்வையும் அல்ல, இறை நம்பிக்கையாளர்களையும் அல்ல, தம்மை தாமே அவர்கள் ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள். எனினும் இதை அவர்கள் உணர்வதாக இல்லை, அவங்க இதை உணர்வதும் இல்லை என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னா, முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றார். முனாஃபிகீன்கள்னா யார் நமக்கு இப்போ கொஞ்சம் விளங்கி இருக்கும். வெளிப்படையா வாயளவில் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை நான் நம்புகிறேன் சொல்லுவாங்க. அதே போல இறை நம்பிக்கையாளர்களையும் நான் நம்புகிறேன் என்று சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லுவார்கள். ஆனால்
மோசடி செய்வார்கள். ஆனால் என்ன செய்வாங்க, அவங்க மோசடியிலே அவர்கள் ஈடுபடுவார்கள், இறை நம்பிக்கைக்கு புறம்பாக அவர்கள் செயல்படுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால் இதில் இந்த செய்திகளை நமக்கு சொல்லித் தருகிற நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இந்த வசனங்கள் இருக்க இப்போ நான் சொன்ன இந்த வசனங்கள் எல்லாம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த வசனங்கள்லாம் இறங்குது. மக்காவில் இறங்கலை. ஏன் மக்காவில் அல்லாஹ் இறக்காம மதீனாவில் வந்து இறக்கலாம் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னு சொன்னால் குர்ஆன் கொஞ்சம் நம்ம ஆழமாக பார்த்தோம். சரித்திரங்களை கொஞ்சம் நம்ம புரட்டி பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு விளங்கும். மக்காவை பொறுத்த மட்டிலே முற்றிலும் இறை நிராகரிப்பாளர்கள், ஒன்று நிராகரிக்கிறவர்களாக இருந்தாங்க, இல்லைன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாங்க. பெரும்பாலும் இறை நிராகரிப்பாளர்கள் தான், ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கிறவங்க. ரசூலுல்லாஹ்வை தூதரா நபியா ஏற்றுக்க முடியாது, அல்லாஹ்வை எங்களுடைய ரப்பாக கடவுளாக ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிப்பாளர்கள் தான் மக்காவில் இருந்தார்கள். அந்த 13 ஆண்டு காலம் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்து கிடைத்து 13 ஆண்டு காலமும் அந்த இறை மறுப்பாளர்களுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க பயணித்து சில சஹாபாக்களை உருவாக்குனாங்க. ஆனால் மதீனா அப்படி அல்ல. மதீனா என்பது யூதர்கள் நிறைந்த இடம். மதீனாவில் யூதர்களும் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாலேயே இஸ்லாம் அங்கே போயிருந்தது. மதீனாவில் இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சஹாபாக்கள் குறிப்பிட்டவர்களை அங்கே அனுப்பி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி வச்சிருந்தாங்க. அங்கத்தான் அந்த முனாஃபிகீன்களும் உருவாகி இருந்தாங்க. மதீனாவில் தான் அங்கே முனாஃபிக்கின் நயவஞ்சர்களும் உருவாகி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிற செய்திகளாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் மட்டும் இல்லாமல் அல் முனாஃபிகூன் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்துக்கு அடையாளமிடப்பட்டிருக்கு. அல்லாஹ் இறக்கி தந்த வசனங்கள் அத்தியாயங்களிலேயே 63வது அத்தியாயம். அந்த 63வது அத்தியாயத்தை அந்த தலைப்பிலேயே வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடையாளத்திலேயே அல் முனாஃபிகூன் என்ற அதற்கு அடையாளமிடப்பட்டு ஒரு அத்தியாயமே வைக்கப்பட்டிருக்கு, நயவஞ்சகர்கள் அப்படிங்கிற பேர்லேயே. அதே போல 9வது அத்தியாயமாக இருக்கக்கூடிய பராஅத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அத்தியாயத்திலையும் இந்த முனாஃபிகீன்களை பற்றிய செய்திகள் நிறைய பேசப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இன்னும் அதே போல அந்நூர் அப்படிங்கிற அத்தியாயம் 24வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்துல கூட இந்த முனாஃபிகீன்களை பற்றி என்ன செய்யுதுன்னு சொன்னா அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்றான். இதெல்லாம் எங்க இறங்குச்சு அப்படின்னு சொன்னா எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க 13 ஆண்டு கால மக்காவுடைய அந்த வாழ்க்கைக்கு பிறகு மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகுதான் இந்த வசனங்கள்லாம் இறங்குச்சு அப்படிங்கிற செய்தியை நம்ம செய்யணும்னு சொன்னா பார்க்க முடிகிறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான். அந்த அல் முனாஃபிகூன் அப்படிங்கிற அத்தியாயம் சொன்னோம்ல, 63 அத்தியாயம் சொன்னோம்ல, அந்த அத்தியாயத்தில் அவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன் காலு நஷ்ஹது இன்னக லரசூலுல்லாஹ், நபியே அந்த முனாஃபிகீன்கள் உங்களிடத்திலே வருவார்கள் என்று சொன்னா உங்களை பார்த்த உடனே நீங்க தான் ரசூல், நாங்கள் ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சொல்றான் வல்லாஹு யஅலமு இன்னக லரசூலுல்லாஹ், ரசூலுஹு நீங்கள் அவனுடைய தூதர் என்பது அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு தெரியும். வல்லாஹு யஅலமு, அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இன்னக லரசூலுஹு, நீங்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஆனா அங்கோட்ட என்ன செய்வாங்க, உங்களிடத்துல வந்து பொய் சாட்சி சொல்லி கொண்டிருப்பார்கள். சொல்றான் வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிகீன்கள் நயவஞ்சர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ் சாட்சி சொல்லுகிறான் முனாஃபிகீன்கள் என்பவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள். திட்டமாக உண்மையாக
அவர்கள் பொய்யர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லித் தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த திருமறையிலே இந்த 8வது வசனத்திலே 9வது வசனத்திலே சொல்லித் தருவதை போன்று அவர்கள் தம்மை தாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் ரப்புவை ஏற்றுக்கொண்டேன் என்று வாயளவிலே சொல்லிவிட்டு பிறகு அதிலிருந்து என்ன செய்றாங்கன்னு சொன்னா வெளியே தூரமா போனதற்கு ஒருபாடு அதற்கு மாற்றமாக நடக்கிறார்களோ அவர்கள் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பார்கள். முனாஃபிக்தனம்ங்கிறது ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்று நம்பிக்கையின் நயவஞ்சகம், நான் கொண்டிருக்கிற நம்பிக்கையிலேயே வாயளவுல மட்டும் சொல்றது, உள்ள தளவுல இல்லாம இருக்கிறது. அப்படி இருந்தால் அது நம்பிக்கையில் நயவஞ்சகம், அவர்களுக்கு நிரந்தர நரகம். இன்னொன்று செயலிலே நயவஞ்சகம், அல்லாஹ் ஏத்துக்குவான், ரசூலுன்னு ஏத்துக்குவான், ஆனா செயல்பாடுகள் என்ன இருக்காதுன்னு சொன்னா அவன்கிட்ட அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்காது. அந்த செயல்பாடுகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். அப்படி பெரும் பாவங்களிலே அவன் ஈடுபடுவான். பெரிய பெரிய பாவங்கள்ல அந்தரங்கமாக என்ன செய்வான்னு சொன்னா ஈடுபடுவான். வெளியே பார்த்தா தன்னை பரிசுத்தவனாக காட்டிக் கொள்வான், மறைமுகமாக பாவங்களிலே ஈடுபடுவான். இதுவும் நயவஞ்சகத்தினுடைய ஒரு அடையாளம். ஆனால் இது நம்பிக்கையினுடைய அடையாளத்தை அந்த அளவுக்கு கொண்டு போய் நரகத்திலே போடாது. பாவம் என்ற அடிப்படையிலே அந்த பாவத்திற்கான அடிப்படையில் தண்டனை கொடுக்கப்பட்டு அவனை மீண்டும் என்ன செய்ய சொன்ன நரகத்திலிருந்து வெளியாக்குவதற்கு அவனுடைய நம்பிக்கை உதவியாக இருக்கும். இப்படி ஒரு நயவஞ்சகம் இருக்கிறது என்று சொல்லி 2 விதமான நயவஞ்சகத்தை விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக பார்க்கிறோம். ஆக வல்லர் ரஹ்மான் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உள்ளங்களிலே நம்பிக்கை என்ற அடிப்படையில் நயவஞ்சகத்தன்மை இல்லாமலும் செயல்கள் என்ற அடிப்படையிலும் நயவஞ்சகத்தன்மை இல்லாமல் முழுமையான நம்பிக்கையாளர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஃபிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.